எல் நினோ உலக காலநிலையை மாற்றும் கடல் மர்மம். ஒரு கடல் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் அமைதியாக இருக்கிறது. ஆனால் அதன் வெப்பநிலையில் ஏற்படும் சிறிய மாற்றம் கூட உலகம் முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்தும். முதலில் ஒரு விஷயத்தை எளிமையாக புரிந்து கொள்வோம். எல் நினோ என்பது பசிபிக் ஓஷன், அதாவது பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் ஒரு காலநிலை நிகழ்வு. சாதாரணமாக பசிபிக் கடலில் காற்று ஒரு குறிப்பிட்ட திசையில் வீசும். இந்த காற்று சூடான நீரை மேற்கு பக்கம் தள்ளுகிறது. அதனால் கிழக்கு பகுதி சற்று குளிராகவும் மேற்கு பகுதி அதிக வெப்பமாகவும் இருக்கும். இந்த சமநிலையே உலக காலநிலையை அமைதியாக வைத்திருக்க உதவுகிறது. ஆனால் சில வருடங்களில் இந்த காற்று பலவீனமாகி விடுகிறது. அப்போது சூடான நீர் மீண்டும் கிழக்கு பகுதிக்கு பரவ தொடங்குகிறது. அதனால் கடல் வெப்பநிலை அசாதாரணமாக உயர்கிறது. இந்த நிலைதான் எல் நினோ. இப்போது ஒரு கேள்வி: பசிபிக் ஓஷனில் நடந்த மாற்றம் இந்தியா அல்லது உலகத்தை எப்படி பாதிக்கும்? அதற்கான பதில் காற்று மற்றும் கடல் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதில் தான் இருக்கிறது. கடல் வெப்பம் மாறும்போது வானிலை அமைப்புகளும் மாறுகின்றன. மேகங்கள் உருவாகும் இடம் மாறும், மழை பெய்யும் பகுதிகள் மாறும், காற்றின் பாதைகள் கூட மாறலாம். அதனால் ஒரு கடலில் தொடங்கிய மாற்றம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் மக்களின் வாழ்க்கையையே பாதிக்க முடியும். அதனால்தான் எல் நினோவை விஞ்ஞானிகள் மிகவும் கவனமாக கண்காணிக்கிறார்கள். எல் நினோ எல்லா நாடுகளையும் ஒரே மாதிரி பாதிக்காது. சில இடங்களில் அதிக மழை, சில இடங்களில் கடுமையான வறட்சி, சில பகுதிகளில் காட்டுத்தீ ஆபத்து கூட அதிகரிக்கலாம். தென் அமெரிக்காவில் சில பகுதிகளில் அதிக மழை மற்றும் வெள்ளம் ஏற்படலாம். மற்ற சில பகுதிகளில் நீர் பற்றாக்குறை அதிகரிக்கலாம். அதனால் விவசாயம், உணவு உற்பத்தி, பொருளாதாரம் பல விஷயங்கள் பாதிக்கப்படலாம். அதனால் எல் நினோ வெறும் கடல் நிகழ்வு மட்டுமல்ல, அது மனித வாழ்க்கையோடு நேரடியாக தொடர்புடைய ஒன்று. இப்போது நமக்கு முக்கியமான கேள்வி: எல் நினோ இந்தியாவை எப்படி பாதிக்கிறது? இந்தியாவின் வாழ்க்கை, குறிப்பாக விவசாயம், மழைக்காலம் அதாவது மன்சூன் மீது அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கிறது. சாதாரணமாக ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவமழை இந்தியாவுக்கு மழையை கொண்டு வருகிறது. ஆனால் எல் நினோ உருவாகும் சில வருடங்களில் இந்த மழை அமைப்பு பாதிக்கப்படலாம். கடல் வெப்பம் மாறும்போது காற்றின் இயக்கமும் மாறுகிறது. அதனால் மேகங்கள் மற்றும் மழை அமைப்புகள் பலவீனமாகலாம். இதன் விளைவாக சில ஆண்டுகளில் இந்தியாவில் மழை குறைவாக இருக்க வாய்ப்பு உருவாகிறது. ஆனால் ஒரு விஷயம் நினைவில் இருக்க வேண்டும்: எல் நினோ வந்தால் ஒவ்வொரு முறையும் மழை குறையும் என்று கட்டாயமில்லை. காலநிலை என்பது பல காரணிகளின் கலவையாகும். ஆனால் எல் நினோ அதில் முக்கியமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. தமிழ்நாட்டில் மழை என்பது வெறும் வானிலை செய்தி அல்ல, அது வாழ்க்கை. விவசாயம், குடிநீர், ஏரிகள், அணைகள் எல்லாமே மழையோடு தொடர்புடையவை. எல் நினோ காரணமாக சில நேரங்களில் வெப்பம் அதிகரிக்கலாம். சில பகுதிகளில் மழை கணிக்க முடியாத மாதிரி மாறலாம். இதன் தாக்கம் விவசாயிகளுக்கு நேரடியாக உணரப்படலாம். நெல், காய்கறிகள், பயிர் விலைகள் எல்லாமே மழையில் தரம் மற்றும் நேரத்தை நம்பியிருக்கிறது. மழை தாமதமானால் விதைப்பு தாமதம் ஆகலாம். மழை குறைந்தால் நீர் பற்றாக்குறை. அதனால் எல் நினோ பற்றி விஞ்ஞானிகள் பேசுவது வெறும் அறிவியல் விஷயமாக இல்லை, அது மக்களின் வாழ்க்கையோடு இணைந்த ஒன்று. இப்போது எல் நினோவின் எதிர்நிலையை பார்க்கலாம். அதன் பெயர் லா நினா. எல் நினோவில் கடல் நீர் அசாதாரணமாக சூடாகும். ஆனால் லா நினாவில் அதே கடல் பகுதி வழக்கத்தை விட குளிராகிவிடும். அதனால் காற்றின் இயக்கம் வேறுபடும். மழை மற்றும் வெப்ப அமைப்புகளும் மாறும். எளிமையாக நினைவில் வைக்கலாம்: எல் நினோ சூடான கடல், லா நினா குளிரான கடல். லா நினா காலங்களில் சில பகுதிகளில் அதிக மழை ஏற்படலாம். ஆனால் மீண்டும் நினைவில் வையுங்கள், இது எல்லாம் ஒரு பெரிய காலநிலை அமைப்பின் பகுதி. அதனால் ஒவ்வொரு வருடமும் ஒரே மாதிரி நடக்காது. எல் நினோ பற்றி பேசும்போது மற்றொரு கேள்வி எழுகிறது: இது புயல்களை பாதிக்குமா? பதில்: சில நேரங்களில் ஆம். கடல் வெப்பம் மாறும்போது புயல் உருவாகும் சூழல்களும் மாறலாம். சில கடல் பகுதிகளில் புயல் செயல்பாடு அதிகரிக்கலாம், சில இடங்களில் குறைந்தும் இருக்கலாம். அதே நேரத்தில் உலக வெப்பநிலை உயர்வும் காலநிலை மாற்றமும் எல் நினோ பற்றிய ஆய்வுகளை இன்றும் முக்கியமாக மாற்றியிருக்கிறது. ஏனென்றால் இனிவரும் உலகம் முன்னாடி இருந்த உலகத்தைப் போல இருக்காமல் இருக்கலாம். நண்பர்களே, எல் நினோ என்பது கடலில் நடக்கும் ஒரு சாதாரண மாற்றம் மட்டுமல்ல, அது பூமி எவ்வளவு ஒன்றோடொன்று இணைந்திருக்கிறது என்பதற்கான நினைவூட்டல். ஒரு கடலில் தொடங்கிய மாற்றம் ஒரு விவசாயியின் வயல்வெளியையும், ஒரு நகரத்தில் மழையையும், ஒரு நாட்டின் பொருளாதாரத்தையும் பாதிக்க முடியும். அதனால்தான் இயற்கையை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க. இதே மாதிரி